நிமிஷத்துல வீட்ல இருந்தே ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எப்படி பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா இதில் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ஜம்பிங் கிடையாது. ஸோ யார் வேணால் இதை பண்ணலாம். வாங்க இதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஹை நீ. இப்படி தான் பண்ணணும். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்தே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான் நான் சைடில் அந்த டைமர் போட்டிருக்கேன். ஒரு ஒர்க் அவுட்டும் நம்ம 40 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட். குட். சேர்ந்தே பண்ணுங்க. 15 more seconds. ஓகே, இப்போ 10 seconds பிரேக். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இது சிட் அப் பஞ்ச். இப்படி தான் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ கீழே நல்லா டவுன் பொசிஷன் போயிட்டு பஞ்ச் பண்ணுங்கள். இது நம்மளோட ஃபுல் பாடிக்கும் ஒர்க் அவுட் கொடுக்கும். பிகாஸ் நம்ம உட்காந்து எழுச்சிக்கிறோம். இந்த ஒர்க் அவுட்டில் எந்த ஒர்க் அவுட்டுமே உங்களுக்கு ஹை இன்டென்சிட்டியாக இருக்காது. இது நான் ஒரு பிகினருக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி பண்ணனோ அதை தான் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவே. அகெயின் ஒரு 10 செகண்ட்ஸ் பிரேக். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்க்கு போயிடலாம். இது பேர் எல்போ டு நீ கிரன்ச். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர், ஆர்ம்ஸ், லெக் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒர்க் அவுட்டுமே நம்ம 40 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். Keep going. In 15 more seconds. சூப்பர். அடுத்து நம்ம ஆர்ம்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பறவை பறக்கிற மாதிரி, ஆர்ம் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த ஆர்ம்ஸ்லலாம் என்கேஜ் ஆகிற மாதிரி அந்த ஃபீல் கரெக்டாக கொடுக்கும். என்னோட ஒரு ஒர்க் அவுட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணது ஒரு பிகினர் இல்லை வீட்டில் ஒரு சிம்பிளாக நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒன்று நான் பார்த்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 5 more seconds. சூப்பர். 10 seconds பிரேக். அடுத்து நம்ம ட்ரைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதை விங்ஃப்ளை சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ட்ரைசெப்ஸில் அந்த மசில்ஸ் என்கேஜ் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ இதுவுமே அகெயின் நம்ம 40 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ 20 more seconds. Good. Keep going. 2, 1. Okay, 10 seconds to 15 seconds break எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டில் ஃப்ளோர் ஒர்க் அவுட் தான். ஸோ நீ புஷ்அப் ஒன்றும் இல்லை, புஷ்அப் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதையே நம்ம முட்டியோட சப்போர்ட்டில், முட்டி இல்லாமல் பண்ணாமல் முட்டியோட சப்போர்ட் வச்சுட்டு பண்ண போகிறோம். இது அகெயின் 40 செகண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு 40 செகண்ட்ஸ் இனிஷியலாக ரொம்ப ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 30 செகண்ட்ஸ்
கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டென்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து லோ இன்டென்சிட்டி பிகினர் ஃப்ரெண்ட்லி ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்கேன். சூப்பர். ஓகே, ஸோ 10 to 15 seconds again break. அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பேர் பேர்ட் டாக் எக்ஸசைஸ். ஸோ ஆப்போசிட் சைடு உள்ள லெக் அண்ட் ஹேண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு சைடும் நம்ம 20 seconds பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்தே பண்ணுறவங்களுக்கு ஐ திங்க் அந்த எஃபெக்ட் நல்லாவே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். இப்போ டைரக்ஷன் மாற்றி இங்கே ஒரு 20 seconds பண்ண போகிறோம். We're almost there. Okay, again 10 to 15 seconds break. Now donkey kick. ஒன்றும் இல்லை, கழுதை உதைக்கிற மாதிரி, அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூட்டுக்கு நல்லா ஒர்க் அவுட். அதுக்கு தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது. பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதுவுமே நம்ம ஈச் சைட் 20 seconds பண்ண போகிறோம். ஸோ ரைட் லெக் 20 seconds, இப்போ லெஃப்ட் லெக் 20 seconds. Awesome. Four seconds more. Cool. So 10 seconds to 15 seconds again break. இப்போ next workout inchworm. So 1 2 3 4 1 2 3 4. அவ்வளோதான். இதுவுமே நம்ம ஒரு 40 seconds பண்ண போகிறோம். More seconds to go. Three, 2, 1. So திருப்பி 10 to 15 seconds ஒரு ரெஸ்ட். வாங்க அடுத்து போகலாம். பிளாங்க். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக 30 seconds பண்ணுறேன். பட் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக 15 to 20 seconds ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 30 seconds. பட் பெஸ்ட் என்னென்னா எவ்ரிடே நம்ம வந்து ஒரு 60 seconds இதை பண்ணுறது பெட்டர். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். பட் அகெயின் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். குட். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து சைட் பிளாங்க். இது வந்து நம்ம ஒரு சைடுமே 30 seconds போடணும். ஸோ 30 seconds ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சைடும் திருப்பி 30 seconds போடணும். ஸோ இதுலுமே சேம் ரூல் தான். ஸோ உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டென்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சூப்பர். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ஃபுல் பாடிக்கு ஏற்ற எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.